Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷனில் சம் நம்பர் 41 பார்க்க போகிறோம். சேல் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூவில். ஓகே, ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம போடுற எல்லா காஸ்ட் ஷீட் சம்ஸ் மாதிரியே தான். பட் சேல் ஆஃப் ஸ்கிராப்புங்கிற ஒரு வேல்யூ நம்மளும் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் இந்த சேல் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே கிடையாது. இப்போ டேரக்டாக நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ நீங்கள் அஸ்யூஷுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி காஸ்ட் ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இதோட வேல்யூஸ் தான் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளே வேல்யூஸ் தான் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ show by what percentage the average selling price in the above case should be increased in order to double the net profit. Okay, so நம்மள என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் தி செல்லிங் ப்ரைஸ் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் வச்சு ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ் வேல்யூ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ நம்மளோட செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற காஸ்ட் ஷீட்டில் வர சேல்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி காட்டணும். ஓகேவா? அதே மாதிரி தி அபோவ் கேஸ் ஷுட் பி இன்க்ரீஸ் நாட் டு டபுள் தி ப்ராஃபிட். நம்மளுக்கு வரப்போகிற காஸ்ட் ஷீட்டில் வர ப்ராஃபிட்டை டபுள் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நம்ம டபுள் தி ப்ராஃபிட் வேல்யூவை நம்ம காட்ட போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 ஐட்டம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி காட்டணும். ஒன்று வந்து செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வேல்யூ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டை டபுள் பண்ணால் அந்த டபுள்டு ப்ராஃபிட் வேல்யூ என்ன, அதை தான் நம்ம காட்ட போகிறோம். ஓகே, ஸோ மற்றபடி நம்ம போட போகிறது நார்மலான ஒரு காஸ்ட் ஷீட் சம் தான். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்க நம்மளுக்கு வந்துட்டு டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 35,250. 35,250. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுவோம்? கேரியேஜ் ஆன் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ். வெறும் பர்ச்சேஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை எழுதிக்கலாம். கேரியேஜ் ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஸோ கேரியேஜ் ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 850. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகே, ஸோ டோட்டல் ரா மெட்டீரியல் கன்சியூம். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது, ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகே, ஸோ 35,250 நம்ம 850 ஆட் பண்ணால் we will get 36,100 rupees. ஓகே, ஸோ 36,100 இதுதான் நம்மளோட டோட்டல் ரா மெட்டீரியல் கன்சியூம்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு என்ன ஆட் பண்ணுவோம்? ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்க டைரக்ட் வேஜஸ். வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்களா? கிடையாது, வெறும் டைரக்ட் வேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ? 18,450. ஓகே, ஸோ நம்ம இந்த 36,100ஓட 18,450 ஆட் பண்ணால் we will get 54,450. 54,550. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன நம்ம ஆட் பண்ணுவோம்? ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸோட வேல்யூ 2,750. ஓகே, ஸோ ஃபேக்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 2,750. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப்பை வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஸில் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். பட் அதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாமல் சேல் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ, இந்த ஸ்கிராப்பை வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஸில் சேல் ஆஃப் ஸ்கிராப் 250 நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி சம்மில் வந்துட்டு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே நான் மைனஸ் போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் சம்மில் இப்படி போடக்கூடாது. இங்கே நீங்கள் மைனஸ் சிம்பிள் போடலாம், பட் இங்கே நீங்கள் போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக 54,550ல் 2,750 ஆட் பண்ணிவிட்டு சேல் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா we will get 54,550 2,750ஓட மைனஸ் 250 we will get 57,050 rupees. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரைம் காஸ்ட், அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட்,
நெக்ஸ்ட் வேறு என்ன ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம்? ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வேல்யூ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1850. ஓகே, ஸோ 1850. நம்மளுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இதை நம்ம வந்து எப்போ கேல்குலேட் பண்ணுவோம்னா ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனோ முடித்ததுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஓப்பனிங்கை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு 50,000 57,050 8,850 ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் 58,900. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஸோ ஓப்பனிங்கோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 9750, க்ளோசிங் வந்துட்டு 11,100 ருபீஸ். ஓகே, ஸோ 9750 இதில் நம்ம வந்துட்டு 11,100 மைனஸ் பண்ணோம்னா we will get 1350. ஓகே, ஸோ மைனஸ் 3,350. ஸோ மைனஸ் 1,350. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 58,900 1,350 மைனஸ் பண்ணோம்னா we will get 57,550. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்க்கு அப்புறமா நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸும் மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ வி வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இதுக்கப்புறமா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த இதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,450. ஓகே, ஸோ இப்போ இந்த 57,550 நம்மளுக்கு 2,450 ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் 60,000. ஓகே, ஸோ இந்த 60,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னது 75,000. ஓகே, இப்போ இந்த 75,000 நம்ம வந்துட்டு 60,000 மைனஸ் பண்ணோம்னா வி வில் கெட் 15,000. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ 75,000 மைனஸ் 60,000 வி வில் கெட் 15,000. இதுதான் நம்மளோட ப்ரெசன்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் வச்சு கண்டுபிடிச்சோம். பிஎஃப்னா பேலன்சிங் ஃபிகர். எப்படி பேலன்ஸ் பண்ணோம்? 75,000 60,000 போச்சுன்னா 15,000. ஓகேவா? ஸோ நம்மளோட காஸ்ட் ஷீட் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்ன ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், வேறு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட்டை வந்து டபுள் பண்ணால் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இன் ஆர்டர் நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 15,000. இப்போ இதை நம்ம டபுள் பண்ணோம்னா 15,000 இன்ட்டு 2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டபுள்டு ப்ராஃபிட் வேல்யூ. ஓகே, ஸோ டபுள்டு ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 15,000 இன்ட்டு 2 we will get 30,000. ஓகே, ஸோ 30,000 தான் நம்மளோட டபுள்டு ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் ப்ராஃபிட் 15,000. இப்போ டபுள்டு ப்ராஃபிட்டுங்கிறப்போ இது நம்மளுக்கு 30,000 ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? நம்மளுக்கு ப்ரெசன்ட் ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு 15,000. ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் ப்ராஃபிட்டோட நம்மளோட டோட்டல் சேல்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 75,000. ஓகே, ஸோ இந்த 15,000 டிவைடட் பை 75,000 into 100 we will get 20%. Okay, so 15,000 divided by 75,000 into 100. Okay, so நம்மளோட 15,000 divided by 75,000 into 100 we will get 20%. ஸோ நம்மளோட
செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 20%. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு கொஸ்டின் கொடுத்தா ப்ராஃபிட் இஸ் 20% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ப்ராஃபிட் இஸ் 15% ஆன் காஸ்ட் ஆஃப் காஸ்ட்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி சேல்ஸ்ன்னு கொடுப்பாங்க. பட் இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ப்ராஃபிட் வேல்யூ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கொஸ்டினில் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டனால சேல்ஸையும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸையும் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த 15,000 டிவைடட் பை 75,000 into 100 we will get the percentage value. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் டபுள்டு ப்ராஃபிட் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறனால ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 15 into 2 நம்மளுக்கு 30,000 டபுள் த ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரு வேல்யூ ரெக்வர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெக்வயர்டு சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அதை காட்டணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ரெக்வயர்டு சேல்ஸ் சொல்லி 60,000, அதாவது காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட 60,000 ப்ளஸ் ப்ரெசென்ட் ப்ராஃபிட் 15,000ஓட ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் 75,000 கிடச்சிடும். இப்போ நம்ம டபுள்டு ப்ராஃபிட் 30,000 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ 60,000 ப்ளஸ் டபுள்டு ப்ராஃபிட் 30,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90,000 கிடைக்கும். இதுதான் ரெக்வயர்டு சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது ஒன்றும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு காஸ்ட் ஷீட் சேல் ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருந்தா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் இதெல்லாம் நீங்கள் எப்போதும் போடுற மாதிரி ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் மைனஸ் பண்ணால் வி வில் கெட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் வி வில் கெட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கல, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸையும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இதோட நம்மளோட காஸ்ட் ஷீட் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு அடிஷ்னலாக செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டே டபுள்டு பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள்டு பண்ணனால 15,000 into 2 நம்மளுக்கு 13,000. செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் வேல்யூ divided by 75,000 டோட்டல் சேல்ஸோட டிவைட் பண்ணி into 100 we will get the percentage value. அவ்வளோதான் இந்த சம். ஸோ நார்மலாக உங்களுக்கு சேல் ஆஃப் ஸ்கிராப்னு கொடுத்தா நீங்கள் அதை ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாது. நார்மலாக நீங்கள் போடுற அதே காஸ்ட் ஷீட் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடலாம். ஓகே, ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எந்த சம் அப்லோட் பண்ணணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.